உண்மைகளை உரத்து சொல்லும் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் நிவேதா ஜெகநாதன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஆசிரியர் தினமான இன்று தலைநகர் கொழும்பு உள்ளிட்ட நாடளாவிய ரீதியில் அதிபர் ஆசிரியர்கள் போராட்டம். பண்டோரா ஆவண விவகாரம் இலங்கையர்கள் குறித்த விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி உத்தரவு. நாடாளுமன்றில் சர்வதேச விசாரணையை கோரிய சஜித். மக்கள் சுகாதார நடைமுறைகளை சரியாக பின்பற்றாவிட்டால் மீண்டும் நாடு பாரதூரமான நிலைக்கு தள்ளப்படலாம் என சுகாதார அமைச்சு எச்சரிக்கை. உலகில் மிகப்பெரிய கொள்கலன் கப்பல் கொழும்பு துறைமுகத்துக்கு வருகை. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். அதிபர் ஆசிரியர் சம்பள பிரச்சினைகளுக்கு அரசாங்கம் தீர்வு வழங்காமையினால் நாடளாவிய ரீதியில் அதிபர் ஆசிரியர்களினால் இன்று போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. நாடளாவிய ரீதியில் உள்ள 312 கோட்ட கல்வி பணிமனைகளை அடிப்படையாக கொண்டு இலங்கை ஆசிரியர் சங்கம் இன்று எதிர்ப்பு நடவடிக்கையினை முன்னெடுத்திருந்தது. ஆசிரியர் தினம் இன்று கொண்டாடப்படுகின்ற நிலையிலேயே இந்த எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர் தினம் கொண்டாடப்படும் இன்றைய தினத்தில் தங்களுடைய சம்பள பிரச்சினைக்கு தீர்வு வழங்குமாறு கோரி அதிபர் ஆசிரியர் சங்கங்கள் நாடளாவிய ரீதியில் போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். சம்பள பிரச்சினையை தீர்ப்பது குறித்து தங்களுடன் கலந்துரையாடல் நடத்துமாறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர் சங்கங்கள் அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றன. கொழும்பு லிப்டன் சுற்றுவட்டத்திற்கு அருகில் இன்று காலை 10 மணி அளவில் இந்த போராட்டம் ஆரம்பமானது. அதே நேரத்தில் நாடு முழுவதிலும் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. பிரச்சினைக்கு தீர்வை பெற்றுக்கொள்ள எந்த ஒரு எல்லைக்கும் செல்வதாக ஆசிரியர் சங்கத்தின் பிரதான செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்தார். ஆசிரியர் தினமாகிய இன்றைய தினம் நாடு முழுவதும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அதற்கமைவாக மன்னார் மாவட்டத்திலும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மன்னார் மற்றும் மடு கல்வி வலயங்களில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மன்னார் வலயக்கல்வி அலுவலகத்திற்கு முன்பாகவும் ஆண்டங்குளத்தில் அமைந்துள்ள மடுக்கல்வி வலயத்திற்கு முன்பாகவும் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. முதலாளித்துவப்படுத்துவதை நிறுத்திவிட்டு கல்விக்கான 6% நிதியினை ஒதுக்குமாறும் இந்த தருணத்தில் நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். ஆகவே எங்களுடைய சம்பள கோரிக்கையானது இன்று ஆசிரியர் தினமாக இருக்கும் இந்த வேளையில் இலங்கை இஸ்லாமிய ஆசிரியர் சங்கம் ஏற்பாடு செய்த கருப்பு ஆசிரியர் தின கவனஈர்ப்பு போராட்டம் இன்று கல்முனை வலய கல்வி அலுவலகத்திற்கு முன்னால் இடம்பெற்றது. கிளிநொச்சியில் சர்வதேச ஆசிரியர் தினமான இன்று பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கிளிநொச்சி வலயக்கல்வி திணைக்களம் முன்பாக குறித்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்தின் போது உலக ஆசிரியர் தினத்தில் அதிபர் ஆசிரியர்களின் சம்பள பிரச்சினையை நீக்கு, பிள்ளைகளின் கல்வி உரிமையை உறுதி செய், இலவச கல்வியை வியாபாரம் செய்யாதே, கொத்தலாவல சட்ட மூலத்தை உடனடியாக ரத்து செய் போன்ற கோஷங்களை எழுப்பியவாறு குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஹெட்டன் நகரத்திலும் அதிபர் ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். ஹெட்டன் மணிக்கூட்டு கோபுரத்திற்கு முன்பாக பதாதைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நுவரெலியா கல்வி வலயத்திற்குட்பட்ட அதிபர் ஆசிரியர்கள் நுவரெலியா நகரத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நுவரெலியா தபால் நிலையத்திற்கு முன்பாக பதாதைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வலப்பனை கல்வி வலயத்திற்குட்பட்டு அதிபர் ஆசிரியர்கள் வலப்பனை நகரத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வலப்பனை இலங்கை வங்கி கிளைக்கு முன்னால் பதாதைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வவுனியா தெற்கு வலய கல்வி திணைக்களத்தின் முன்பாக ஒன்றிணைந்த ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கங்களின் ஏற்பாட்டில் இன்று 10 மணிக்கு குறித்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. ஆசிரியர் தினம் எமக்கு கருப்பு தினம் என எழுதப்பட்ட சுலோக அட்டைகளை ஏந்தியிருந்ததுடன் கோஷங்களையும் எழுப்பியிருந்தனர். எவ்வாறு கூட போகிறது என்று அப்பொழுது தெரியும் இந்த ஆசிரியர்களுடைய போராட்டம். அன்பான இந்த நாட்டினுடைய தலைவர்களே, உங்களை உருவாக்கியது எங்களை போன்ற ஆசிரியர்களும் அதிபர்களுமே. ஆகவே இந்த ஆசிரியர் அதிபர் சம்பள போராட்டத்திற்கு ஒரு நியாயமான தீர்வை
ஓமந்தை கோட்டக்கல்வி அலுவலகம் முன்பாகவும் அதிபர் ஆசிரியர்களின் ஒன்றிணைந்த தொழிற்சங்கத்தினால் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா மரக்காரம்பலை பகுதியில் அமைந்துள்ள ஓமந்தை கோட்டக்கல்வி அலுவலகம் முன்பாகவே குறித்த ஆர்ப்பாட்டம் இன்று இடம்பெற்றது. புனிதமான பணியை மேற்கொள்ளும் இந்த அதிபர்கள் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாடானது கிட்டத்தட்ட 24 வருடத்துக்கு மேலாக அரசாங்கங்களினால் இழுத்தடிக்கப்பட்டு மிகவும் கேவலமான முறையிலே அதை நடைமுறைப்படுத்தாமல் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்த போதும் அதை நடைமுறைப்படுத்தாமல் இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் தலைமையில் ரத்தினபுரி காவத்தை நகரிலும் ஆசிரியர்களின் போராட்டம் இடம்பெற்றது. இடம்பெற்ற போராட்டத்தில் ஆசிரியர் சங்கத்தின் உபத்தலைவர் சுந்தரலிங்கம் பிரதீப் உட்பட நூற்றுக்கணக்கான ஆசிரியர்களும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. ஆசிரியர்களின் வேதன பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி ஆசிரியர் அதிபர் சங்கங்களின் தொழிற்சங்க போராட்டம் இன்று காலை 10 மணியளவில் நீர்கொழும்பு மேரி ஸ்டெல்லா கல்லூரி முன்பாக இடம்பெற்றது. நீர்கொழும்பு கோட்ட பாடசாலைகளின் அதிபர் ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். பண்டோரா பேப்பர்ஸ் தொடர்பில் விசாரணை நடத்தி 1 மாத காலத்திற்குள் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகத்திற்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே பண்டோரா பேப்பர்ஸில் தமது பெயர் வெளியாகியமை தொடர்பில் சுயாதீன விசாரணை நடத்துமாறு முன்னாள் அமைச்சர் நிருபமா ராஜபக்சவின் கணவர் திருக்குமார் நடேசன் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். பண்டோரா பேப்பர் எனப்படும் ஆவண கசிவு தொடர்பில் தமது துணைவியாரான முன்னாள் பிரதி அமைச்சர் நிருபமா ராஜபக்சவினதும் பெயர்கள் உள்ளடங்கப்பட்டமை தொடர்பில் சுயாதீன விசாரணை ஒன்றை மேற்கொள்ளுமாறு கோரி பிரபல வர்த்தக சட்டத்தரணியுமான திருக்குமரன் நடேசன் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். அவர் அனுப்பி வைத்துள்ள அந்த கடிதத்தில் பண்டோரா பேப்பர் எனப்படும் ஆவணத்தில் பல்வேறு கணக்குகள் மற்றும் சொத்துக்கள் தொடர்பில் எனது பெயரும் எனது துணைவியாரின் பெயரும் இடம்பெற்றுள்ளது. இதன் மூலம் வெளிப்படுத்தப்பட்ட பெயருக்குரியவர்கள் ஏதாவதொரு முறையில் நடந்துள்ளதாக பொதுவாக நம்பப்படுகிறது. அந்த வகையில் உலக தலைவர்கள் பலரின் பெயர்களும் இடம்பெற்றுள்ளன. இந்நிலையில் பாகிஸ்தானிய பிரதமர் இம்ரான் கான் பண்டோரா ஆவணத்தில் தமது நாட்டு பிரஜைகளின் பெயர்கள் அடங்கியிருப்பின் அது தொடர்பில் விசாரணைகளை நடத்துமாறு பகிரங்கமாக உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்நிலையில் நானும் எனது துணைவியாரும் எந்த ஒரு தவறும் இழைக்கவில்லை என முற்றுமுழுதாக மறுக்கிறோம். அத்துடன் ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவரின் தலைமையின் கீழ் சுயாதீன விசாரணை ஒன்றை துரிதமாக நடத்தி எனது துணைவியாரின் பெயரிலும் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பிலான களங்கத்தினை போக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதன் மூலம் நானும் எனது துணைவியாரும் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகியுள்ளோம். எனவே உரிய விசாரணைகள் மூலம் நாங்கள் குற்றவாளிகள் அல்ல என தெளிவுபடுத்தப்படும். எனவே ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச பண்டோரா ஆவணத்தில் இடம்பெற்றிருக்கும் இலங்கையர் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளதாக அமைச்சர் டலஸ் அழகப்பெரும இன்று அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்தார். ජනාධිපතිතුමා අද පෙරවරුවේ ඉතාම ක්ෂණික තීන්දුවක් ප්‍රශංසනීය ලෙස ගනු ලැබුවා. එතුමා උපදෙස් දුන්නා අල්ලසා දූෂණ විමර්ශන කමිෂන් සභාවේ අධ්‍යක්ෂ ජෙනරාල්වරයාට මසක් ඇතුළත මේ පිළිබඳව පරීක්ෂණ කටයුතු කරලා ශ්‍රී ලංකාව සම්බන්ධයෙන් මතුවලා තියෙන කාරණා සම්බන්ධයෙන් පරීක්ෂණ කටයුතු කරලා ඒ වාර්තාව මසක් ඇතුළත ජනාධිපතිතුමා වෙත යොමු කරන්නයි කියලා. ஜனாதிபதி இன்று முற்பகல் தீர்மானம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். இது தொடர்பில் விசாரணை நடத்தி இலங்கையர் தொடர்பில் குறிப்பிட்டுள்ள விடயங்கள் தொடர்பில் விசாரித்து 1 மாதத்துக்குள் அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகத்துக்கு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளார். வெளியாகியுள்ள ஆவணத்தில் இலங்கை அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் எந்த ஒரு அரசியல்வாதிகளுக்கு எதிராகவும் குற்றச்சாட்டப்படவில்லை. எனவே நேற்று பிரதமர் தலைமையில் இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. எனவே பண்டோரா ஆவணத்தில் விவகாரம் குறித்து உடனடியாக சர்வதேச விசாரணையை நடத்த வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இன்று நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தியுள்ளார். බදු පැහැරහැරීම මුදල් විසුද්ධිකරණය රහස්‍ය මූල්‍ය ගනුදනු පිළිබඳව පැන්ඩෝරා පත්‍රිකා හරහා එළිදරව්වක් සිදු වෙලා තිබෙනවා. බොහෝ රටවල්වල නායකින් විශේෂයෙන්ම පාකිස්තානය ගත්තොත් මේ පත්‍රිකාවට ප්‍රතිචාර දක්වලා පරීක්ෂණ පවත්වලා ඒ අයට නීතිය ක්‍රියාත්මක කරන්නට කටයුතු කරනවායි කියන ප්‍රතිඥාව ලබා දීලා තිබෙනවා. பெண்டோரா ஆவணத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு பல நாட்டு தலைவர்கள் பதிலளித்துள்ளனர். இந்த நாடு இன்று பரிதாபமான சூழ்நிலையில் உள்ளது. அத்தியாவசியமான உணவுகளை வாங்க நாடு முழுவதும் மக்கள் வரிசையில் நிற்கின்றனர். 2 ஆண்டுகளாக கல்வி சரிந்துள்ளது. ஆசிரியர்கள் தங்கள் தொழிற்சங்க உரிமைகளுக்காக 1 வருடத்துக்கு மேலாக போராடி வருகின்றனர். 13,000க்கும் மேற்பட்ட மக்கள் கொரோனா பேரழிவால் உயிரிழந்துள்ளனர். போதைப் பொருள் மாஃபியாக்கள் பல நோயாளர்களை உருவாக்கி போராடி வருகின்றனர். விவசாய சமூகம் உட்பட அனைத்து பிரிவுகளும் பாதிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரமும் சரிந்துள்ளது.
அத்தகைய நேரத்தில் ஒரு பெரிய மோசடி நாட்டில் இடம்பெற்றுள்ளமை குறித்து பண்டோரா ஆவணம் மூலம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே இந்த பெரும் மோசடியின் உண்மையான நிலைமையை அரசியல் தலையீடுகள் பாரபட்சமின்றி வெளிப்படைத்தன்மை மற்றும் சர்வதேச அங்கீகாரத்துடன் விரைவாக நடத்தப்பட வேண்டும். திருகோணமலையில் உள்ள எண்ணெய் சேமிப்பு கிணறுகளை முழுமையாக இந்தியாவுக்கு வழங்கும் ஒப்பந்தம் ஒன்று 2003ஆம் ஆண்டு ஆட்சியில் கைச்சாத்திடப்பட்டுள்ளதாக அமைச்சர் உதய கம்மம்பில இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். ஆனால் அவ்வாறு முழுவதும் இந்தியாவுக்கு வழங்கும் எந்தவித ஒப்பந்தமும் கைச்சாத்திடப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாசிம் தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் இந்த விடயம் கடும் கருத்து பரிமாறல்களுக்கு காரணமாக அமைந்தது. තිරුකුණාමලේ තෙල් ටැංකි සියල්ලම ඉන්දියාවට දීලා තියෙනවා කියලා. ගරු කතානායකතුමනි මේක සම්පූර්ණ වැරදි ප්‍රකාශයක්. තෙල් ටැංකි 100ක් තියෙනවා. ඒකෙන් 15ක් දුන්නා IOC එකට. ඉතුරු 15 තියෙන්නේ ඉන්දියාව ශ්‍රී ලංකාවයි ඒකාබද්ධව මේක දියුණු කරන්න ඕන. එතකොට ඒක වුණේ නැහැ. තෙල් ටැංකි ඉන්දියාවට පවරලා නැහැ. ඒක වැරදි ප්‍රකාශයක්. මම කඩගාටු වෙන ඔබතුමාගේ ප්‍රකාශ කරනවා. නිවැරදි කරන්න. අමතක වෙන්නේ නැති මොකක්ද උනේ කියලා මම ඔබතුමාට මේ ඔබතුමාලා අස්සන් 2003 පෙබරවාරි මාස 7 වෙනිදා අස්සන් කරපු ගිවිසුම ඉංග්‍රීසි භාෂාවෙන් තියෙන්නේ. ගිවිසුම පටන් ගන්නේ the agreement is made and entered into on the 7th day of February in the year of 2003 at Colombo. මේ ගිවිසුමේ සඳහන් වෙනවා whereas the CPC's possess of the China Bay installation consisting of 99 storage tanks deemed to be having a capacity of approximately 10,000 metric tons each and other ancillary facilities including premises, pipelines, pump, loading, discharging facilities for petroleum products situated on the land, a sketch of which is in Annexure 1 hereinafter called and referred to as the storage facility. The storage facility අනුවෙන් අදහස් කරන්නේ තෙල් ටැංකිය 99 කියන එක තමයි මම දැන් කියවපු තමුන්නාන්සලා අත්සන් කරපු ගිවිසුමේ ඡේදය සඳහන් වෙන්නේ. And whereas the said LIOC has requested and the GOSL and CPC have agreed to lease the storage facility. Storage facility කියලා කලින් නිර්වචනය කරා ටැංකිය 99 කියලා and the land appertinent thereto to the LIOC for a period of 35 years. ගිවිසුම අවබෝධතා ගිවිසුමක් MOU එකක් විතරක් අත්සන් කරා මාස 6කින් ගිවිසුමකට යනවායි කියලා. හැබැයි මාස 6කින් ඒ ගිවිසුමකට ගියේ නැහැ. ඒ නිසා මේක නීති විරෝධීව තමයි LIOC එක තියාගෙන ඉන්නේ. 2005 ඔබතුමන්ලා බලයට ඇවිල්ලා මේක ආපහු පවරවා ගන්නවා කියලා පොරොන්දු වෙලා අවුරුදු 10කට ඇල්ලුවේ නැහැ. ඊට අමතරව LIOC එකට එතන ලීසි තෙල් නිෂ්පාදනය කරන යාන්ත්‍රාගාරණයක් හදන්න ඉඩපාඩු දුන්නා. මේක ඕන වෙලාවක ගන්න තිබ්බා. අවුරුදු 10ක්ම ගත්තේ නැහැ දැනුත් ගන්නේ නැහැ. මං අහන්නේ දැන් ඔබතුමන්ලා දැන් මේක ආපහු පවර ගන්නවද නැද්ද? එතකොට පෙට්‍රල් සෙට් ටික ආපහු පවර ගන්නවද නැද්ද? මේකට උත්තරයක් දෙන්නකෝ. 35 years කියන්නේ ගරු කතානායකතුමනි 2003 කියන්නේ 2003 කියන්නේ 2003 තමුන්නාන්සලා ආණ්ඩුව කරපු කාලේ මේකේ අර කලින් ඡේදයේ කිව්වේ ටැංකිය 99ම කියන එක. ඔබතුමා කියන්නේ මේ ලේඛනයේ පිටපත මං කියන එක වැරදි නා හරි පිටපත පාර්ලිමේන්තුවේ සභාගත කරන්න කියන මේක පටන් ගන්නේ agreement relating to the what is the word agreement not an MOU agreement relating to the taking over of possession and related matters of the China Bay installation of the Ceylon Petroleum Corporation. තමුන්නාන්සලා මේ ලේඛනය අතේ තියාගෙන කියන්නේ පුළුවන් නම් අප මේක MOU කියලා තියෙන දුන්නේ නැහැ කියන ඔය ගිවිසුම මම අහන්නේ ඉතුරු 85 අපි ඉන්දියාවට දීලා නැහැ. ඒක තියෙන්නේ joint development. අන්න ඒකයි මම අහන්නේ. ඒකට උත්තරයක් දෙන්න ඕව වැඩක්. ඉතාලම සරල දෙයක් ඔබතුමාගෙන් ඉල්ලනවා ඇමතුමා. ඔබතුමා කියනවානේ ඇග්‍රීමන්ට් එකක් තියෙනවා කියලා. මේ ඇග්‍රීමන්ට් එක සභාගත කරන්න ජනතාවට හෙළි කරලා පෙන්නන්න. එතකොට අපි පිළිගන්නම්. මේක ගන්නවද නැද්ද කියලා මේ රටට අද කියන්න. අද දින මගේ කතාව ඇතුළත මම මේ ගිවිසුම සභාගත කරනවා. ඒ වගේ මම ඔවුන්ට අභියෝග කරනවා. අර කියන MOU එක අද දවස් ඇතුළත ඔවුන් සභාගත කළ යුතුමයි. මේ ඩොකියුමන්ට් එකේ තියෙනවද මාස 6කින් පසු ඉස්සිර ගිවිසුමකට එළඹීම සඳහා වන යම් කොන්දේසියක් ඔගේ දාලා තියෙනවා කියලා ඔබතුමා මට කරුණාකරලා කියන්නකෝ. දැන් අපේ කවිරසින් මැතිතුමා කියන්නේ මේක අත්සන් කරා හැබැයි මාස 6කට පස්සේ මේක නැවත ස්ථිර කිරීම සඳහා වන ගිවිසුමකට එන්න ඕනේ කියලා මම අහනවා ඔබතුමාගෙන් එහෙම කැලලක් ඕක ඇතුලේ තියනවද කියලා. ස්ථිර ගිවිසුමක් නෙවෙයි මේට අදාළ කල්බදු ගිවිසුම. ගිවිසුම අත්සන් කළා ඉවරයි. කල්බදු ගිවිසුම අත්සන් නොකළ නිසා තමයි තමුන්නාන්සලා කල්බදු ගිවිසුම කියන එක දන්නේ නැත්තම් දැන් ගරු කතානායකතුමනි බොරුවට වාද කළ වැඩක් නැහැ. මම නිල ගිවිසුමයි කියන එක අද මම පාර්ලිමේන්තුවේ සභාගත කරනවා. ඒ වගේම ලක්ෂ්මන් කිරියල් ඇමතුමයි කබීර් රසින් මන්ත්‍රීතුමයි අද දිනේ මේ ගිවිසුම වැරදි කියනවා නම් හරි ගිවිසුම ඔවුන් අත්සන් කළ හරි ගිවිසුම අද දිනේ ඇතුළත සභාගත කළ යුතුයි. නැත්නම් කළ ප්‍රකාශ ජාතියට බොරු කිරීම සම්බන්ධයෙන් අද ජාතියෙන් සමාවගත යුතුයි කියලා අපි සඳහන් කරනවා.
மக்கள் சுகாதார நடைமுறைகளை சரியாக பின்பற்றாவிட்டால் மீண்டும் நாடு பாரதூரமான நிலைக்கு தள்ளப்படலாம் என சுகாதார சேவை பணிப்பாளர் நாயகம் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார். கடந்த 24 மணித்தியாலத்தில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை 784 உயர்வடைந்துள்ளது. இதேபோல நாட்டில் நேற்றைய நாளில் 57,429 பேருக்கு கோவிட்-19 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. நாட்டில் நேற்றைய நாளில் 57,429 பேருக்கு கோவிட்-19 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இதற்கமைய 13,975 பேருக்கு சைனோஃபார்ம் முதலாம் தடுப்பூசியும் 24,291 பேருக்கு இரண்டாம் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டதாக தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது. 1062 பேருக்கு அஸ்ட்ராசெனகா முதலாம் தடுப்பூசியும் 5,473 பேருக்கு இரண்டாம் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டன. அத்துடன் 1,113 பேருக்கு ஃபைசர் முதலாம் தடுப்பூசியும் 11,459 பேருக்கு இரண்டாம் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டன. 2 பேருக்கு மொடர்னா முதலாம் தடுப்பூசியும் 54 பேருக்கு இரண்டாம் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டதாக தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணித்தியாலத்தில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை 784 உயர்வடைந்துள்ளது. இதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 5,22,202 அதிகரித்துள்ளது. இவர்களில் 30,534 பேர் சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் 475 பேர் இன்று குணமடைந்துள்ளனர். அதன்படி நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 4,78,326 அதிகரித்துள்ளது. நாட்டில் பதிவான கோவிட் மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 13,142 அதிகரித்துள்ளது. තවමත් රෝගීන් සංඛ්‍යාව 500 ඉක්මවලා 700 ගානක් වාර්තා වෙනවා. கொரோனா இன்னமும் 500 தொடக்கம் 700 பேர் நாளாந்த தொற்றாளர்களாக பதிவாகின்றனர். இதில் மேலாக 40 தொடக்கம் 50 மரணங்கள் நாளாந்தம் பதிவாகின்றன. இந்த நிலைமை ஒருபோதும் பாதுகாப்பான நிலை என கொள்ள முடியாது. மிகவும் ஆபத்தான நிலையிலிருந்து பாதுகாப்பான நிலைக்கு திரும்பிய பின்னர் மீண்டும் அவ்வாறான ஒரு நிலைக்கு செல்லாது இருக்கும் வகையில் எமது செயற்பாடுகள் இருத்தல் அவசியமாகும். தற்போது பாதுகாப்பான முறையில் சுகாதார நடைமுறை பின்பற்றாமல் நடந்தால் அதன் பிரதிபலனை 2 வாரங்களுக்கு பின்னரே அனுபவிக்க நேரிடும். எதிர்வரும் நாட்களில் மரணங்கள் மற்றும் தொற்றில் அதிகரிப்பு ஏற்படுமாக இருந்தால் எதிர்வரும் நாட்களில் நாட்டில் ஏற்படவிருக்கும் சில தளர்வுகள் கூட நடைபெறாமல் இருக்க வாய்ப்புள்ளது. ප්‍රතිඵලය අපි දකින්නේ සති දෙක තුනකට පස්සේ. දිරියේදී ලිහිල් කරන්න තියෙන දේවලුත් ලිහිල් කිරීම සමහර විට ප්‍රමාද වන්න ඉඩ තියෙනවා. මේ නැවතත් මේ රෝගීන් තත්ත්වයේ වැඩිවීමක් හෝ මරණ සංඛ්‍යාවේ වැඩිවීමක් සිද්ධ වුණොත් கொரோனா வைரஸ் தொற்று நோயால் பாதிக்கப்பட்டு குணமடைந்த பெண்களுக்கு 3 முதல் 6 மாதங்களுக்குள் சில பாதிப்புகளை கொண்ட நீண்டகால நோய் அறிகுறிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் நோய் எதிர்ப்பு மற்றும் மரபணு உயிரியல் மருத்துவ பிரிவின் பணிப்பாளர் பேராசிரியர் சந்திம ஜீவந்தர தெரிவித்தார். இந்த நோய் அறிகுறிகள் ஆண்களுக்கும் ஏற்படலாம். இந்த நோய் அறிகுறிகளில் மன அழுத்தம் சுமார் 15% உயர்வாக காணப்படும். ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் இதுபோன்ற 9 அறிகுறிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இயல்பற்ற சுவாசம் 8%, வைரஸ் சம்பந்தப்பட்ட நோய் அறிகுறிகள் 8%, மன அழுத்தம் 15%, மார்பு மற்றும் தொண்டை வலி 6%, அறிவாற்றல் பிரச்சனைகள் 4%, சோர்வு 5%, தலைவலி 5%, தசை தொடர்பான வலி 5% மற்றும் பிற உபாதைகள் 7% ஆகியன அறிகுறிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த நாள்பட்ட கோவிட் நோய் தொற்று அறிகுறிகள் நவீன மருத்துவத்திற்கு ஒரு சவாலாக இருக்கலாம் என்று விசேட வைத்திய நிபுணர் சந்திம ஜீவந்தர தெரிவித்துள்ளார். நாட்டில் இடம்பெற்ற முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு அடுத்து. பூண்டுலோயா பகுதியில் இருந்து தலவாக்கலை பகுதியை நோக்கி சென்ற லொரி ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. பூண்டுலோயா தலவாக்கலை பிரதான வீதியில் பெர்லன்ஸ் பகுதியில் குறித்த லொரி வீதியை விட்டு விலகி விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. லொரியில் சாரதி மட்டும் பயணித்துள்ளதாகவும் அவர் பலத்த காயங்களுக்குள்ளாகி கொத்மலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். இன்று காலை இவ்விபத்து நேர்ந்துள்ளதாக பூண்டுலோயா போக்குவரத்து போலீசார் தெரிவித்தனர். இவ்விபத்து குறித்து மேலதிக விசாரணைகளை பூண்டுலோயா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
பெரிய நீலாவணை விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து வெள்ளாவெளி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பிள்ளையாரடி சந்தியில் மேற்கொண்ட சுற்றிவளைப்பில் 1100 கிராம் கேரள கஞ்சாவுடன் பெண்ணொருவர் நேற்று மாலை கைது செய்யப்பட்டார். பெரிய நீலாவணை விசேட அதிரடிப்படை முகாம் பொறுப்பதிகாரி RADC ரத்நாயக்க தலைமையிலான சிரேஷ்ட போலீஸ் பரிசோதகர் GSP பண்டார விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று குறித்த பகுதியை சுற்றி வளைத்தனர். இதன்போது நீண்ட காலமாக மட்டக்களப்பு மாவட்ட கிராம பகுதிக்கு கேரள கஞ்சாவை விற்பனை செய்து வந்த 4 பிள்ளைகளின் தாய் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் வெள்ளாவெளி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். இதையடுத்து மேலதிக விசாரணைகளை வெள்ளாவெளி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி கண்டாவலை பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள கல்மடு குளத்தில் கீழுள்ள பிரதான கால்வாயில் இரு பகுதிகளிலும் கால்வாய் பராமரிப்பு மற்றும் கால்வாய் புனரமைப்பு என்பவற்றிற்காக ஒதுக்கப்பட்ட பல பகுதிகளில் விவசாயிகள் அத்துமீறி தமது வயல் காணிகளின் எல்லையை தாண்டி பலர் தமது காணியினை ஆக்கிரமிப்பது அதிகரித்துள்ளது. எல்லை தூண்களும் பிடுங்கி வீசப்பட்டுள்ளதுடன் பல விவசாயிகள் கால்வாய்க்காக ஒதுக்கப்பட்ட பகுதிகளை கடந்து வீதிக்கு மிக அருகில் பயிர் செய்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர். இப்பகுதிகளில் உள்ள கல்மடு குளம் தொடக்கம் தருமபுரம் வரையான பிரதான வீதி 15 வருடத்திற்கு மேல் எந்தவித புனரமைப்பும் இல்லாமல் காணப்படுவதாகவும் இதன் காரணமாக பலர் இவ்வீதியினூடாக பயணிக்க முடியாத நிலையும் உள்ளது. சம்பந்தப்பட்ட விவசாயிகள் தாமதமாக அத்துமீறி கால்வாய் பகுதிகளை அபகரித்து வைத்திருப்பவர்கள் கைவிட்டு கால்வாய் புனரமைப்பிற்கும் வீதி புனரமைப்பிற்கும் ஒத்தாசை புரிய வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். உலகின் மிகப்பெரிய கொள்கலன் கப்பலாக கருதப்படும் எவர் ஐஸ் கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. இலங்கை நேரப்படி நேற்றிரவு 11:04 அளவில் கொழும்பு துறைமுகத்தை குறித்த கப்பல் வந்தடைந்ததாக கப்பல் போக்குவரத்து தொடர்பான இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பல் 400 மீட்டர் நீளமும் 62 மீட்டர் அகலமும் கொண்டதுடன் 23,992 கொள்கலன்களை கொண்டு செல்லும் திறன் கொண்டது. எவர்கிரீன் கப்பல் நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த கப்பல் கடந்த ஜூலை மாதம் கொள்கலன் கையாள்கைக்கு இணைக்கப்பட்டது. நெதர்லாந்தின் ரோடர்டாம் துறைமுகத்தில் இருந்து கடந்த மாதம் புறப்பட்ட குறித்த கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. இதுபோன்ற பாரிய கொள்கலன் கப்பல்களை கையாளக்கூடிய 24 துறைமுகங்கள் உலகில் உள்ளன. எனினும் தெற்காசியாவில் அந்த கப்பல் நங்கூரமிடக்கூடிய ஒரே ஒரு துறைமுகம் கொழும்பு துறைமுகம் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் UTVயின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் UTV வழங்கும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.